வணக்கம் நண்பர்களே. முதலமைச்சர் விஜய்க்கு போட்டி இல்லைங்கிற மாதிரி தெரியுது. திமுக அண்ணா திமுக உறவு இருந்ததுன்னா அதுவும் இல்லைன்னு ஆகி போச்சுங்க. என்ன சொல்லுது அண்ணா திமுக? அதனுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாரு? தீய சக்தி திமுகவுடன் கூட்டணி கிடையாது, கூட்டு இல்லைன்னு. ஏங்க இது 2 மாசம் முன்னால சொல்லவே இல்லையே. ரொம்ப நெருங்கி போன மாதிரி இருந்துச்சு. இனி வருகின்ற காலங்களில் திமுக அண்ணா திமுக பாஜக கூட்டணி அமைத்து எப்படியாலும் தாவேக அணியை வீழ்த்துவதற்குரிய வாய்ப்புகளை பார்க்கும் அப்படின்னா பேச்சு வந்துச்சு இல்ல. இப்போ திமுக அண்ணா திமுக உறவு டமால் தானா? கிட்டத்தட்ட அப்படிதாங்கிற மாதிரி தெரியுதுங்க. ஆனா இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் தேர்தல் சமயத்துல இறங்கிருவாங்களோ? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க. எதுக்காக திமுக அண்ணா திமுக உறவு வரும்னு நினைச்சாங்க? ஏன்னா தாவேகா ரொம்ப பெரிய சக்தியா ஆயிருச்சு. அதனால திமுக அண்ணா திமுக ஒண்ணு சேர்ந்தா தான் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை வீழ்த்த முடியும்னு நினைச்சாங்க. உள்ளாட்சி தேர்தல் எதுக்குங்க உறவு வச்சுக்கிட்டு? அந்த ஊர் விஷயங்களை பார்த்து மக்கள் ஓட்டு போட போறாங்க. இதுல போய் திமுக அண்ணா திமுக ஒண்ணாச்சு அப்படின்னா என்னைக்கு கழுவி ஊத்துவாங்க. அதனால இப்ப என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க அப்படின்னா அண்ணா திமுகவுல தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்றாங்க. போன போக்குல எடப்பாடி பழனிசாமி கூட அத மாதிரி தான் சொன்னாரு. ஆனா திமுக இதை பத்தி வாய் திறக்குதா? இல்லவே இல்லையே. திமுக தானே போன போட்டு ஐயா எடப்பாடி அவர்களே முதலமைச்சர் ஆகிவிட மாட்டீர்களா அப்படின்னு சொன்னதா சொன்னாங்க. இப்போ திமுக அண்ணா திமுக பத்தி ஒரு வார்த்தை சொல்லிச்சு. அண்ணா திமுக ஆண்ட ஆட்சி எல்லாமே அது ஒரு ஆட்சியா? நாங்கள் தானே திருத்தி அமைத்தோம். எந்த காலத்திலும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வர முடியாது. ஏதாவது ஒரு வார்த்தை ஏன்னா திமுக அந்த பாசிபிலிட்டிய இன்னும் கூட யோசிச்சுட்டு தாங்க வருது. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா மத்திய அரசுல அமைச்சரவை விரிவாக்கம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு ஒரு சின்னதா பிரேக் போட்டு வச்சிருக்கிறாரு மோடி. என்ன காரணம்னா கேட்டை திறந்து வச்சிருக்கிறாரு. எப்படியாவது திமுக வந்துடும் எதிர்பார்க்கிறாரு. திமுக அப்ளிகேஷன் போட்டுருச்சு அப்படின்னு டெல்லி தகவல்கள் சொல்றாங்க. என்னன்னா திமுக 2 அணியாங்க. ஏகப்பட்ட அணி இருக்கு. நம்ம சுருக்கமா 2 அணின்னு வச்சுக்குவோம். கனிமொழி அணி பாஜக அணியில பாஜக கூட்டணி சேர்ந்து அமைச்சராகலாங்கிற மாதிரி கனிமொழி அணி நினைக்குதான். கனிமொழி நினைக்கிறாங்க நான் சொல்லலைங்க. அந்த அணி நினைக்கிறதா தகவல்கள். ஆனா பாஜகவோட அணி அமைச்சா தமிழ்நாட்டில் இருக்கிறதும் போயிருங்க அப்படின்னு உதயநிதி நினைக்கிற மாதிரி தகவல்கள் வருது. ஆனா எல்லாரும் மத்தியில பதவினா வேண்டான்னு சொல்லிடுவாங்களா? ஏங்க இங்கேயே ஆட்சியில நாங்க இல்லாம இருக்கிறோம். இங்க நமக்கெல்லாம் மந்திரி பதவி கிடையாது, அமைச்சர் பதவி கிடையாது. இதுல 4 பேர் மத்திய அமைச்சராக்கிட்டு அவங்க கொடி பறத்து அதிகார ஒரு கெத்துல திரிவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையா? அப்படின்னு கூட அந்த அணி நான் நினைக்கிறாங்களாம். இருந்தாலும் மத்தியில ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சா 1 இல்ல 4 கிடைச்சு. இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னார்ல 6 மாசத்துல சிஎம் ஆகிறாரு ஸ்டாலின். சிவா திருச்சி சிவா அமைச்சராகிறாரு. அது எப்படிங்க அமைச்சராவாரு? அப்படின்னு மாற்றம் வந்துடும். இதெல்லாம் இருக்குல்ல. ஆகையில ஒரு திட்டத்தோட தான் அவங்க இருக்கிறாங்க. மத்தியில அமைச்சர் பதவி வந்துருச்சுன்னா அடுத்த தேர்தல்கள் வரும்போது தமிழ்நாட்டுல அப்படியே தலைகளா மாறிடும் நினைக்கிறாங்க. எது தலைகளா மாறும்னு தெரியல. இருந்தாலும் தாவேக்காவை தோற்கடிக்க முடியுமா நினைக்கிறாங்க. இல்லை, விஜய் ரொம்ப பலமா இருக்கிறாரு. நாளுக்கு நாள் பலம் கூடிக்கிட்டே இருக்கு. அந்த பழைய டெண்டர்லாம் ஒரே நாள் தூக்கி அடிக்கிறாரு. 50 டெண்டருங்க ஒரே நாள் காலி பண்ணிட்டாரு. ஏன்னா அதுல நடந்த விஷயங்கள்லாம் குளறுபடி அப்படின்னு நினைக்கிறாரு. எங்கெங்க நடக்குதோ, எங்கெங்க பால பணிகள் நடக்கக்கூடிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுறதா இருந்துச்சோ அதெல்லாம் ரத்து செய்யறாருங்க. அப்படின்னா இந்த அரசு தூய்மையான அரசு தானோ? இந்த கட்சி நிதியெல்லாம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியுது. ஆமா, பெரிய பெரிய நிறுவனங்கள் தானே கட்சி நிதி கொடுக்கும். பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் தான் பார்ட்டி ஃபண்ட் கொடுக்கும். அதனால மக்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா மக்களுக்கு அந்த லாபம் போய் சேர வேண்டும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அமைச்சர்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு வார்னிங் கொடுத்தார்ல. ஐயா கொஞ்சம் அங்கே இங்கே லஞ்சம் கிஞ்சம் வாங்குனீங்க அப்படின்னா பாருங்க, கதவு திறந்திருக்கு. இன்னைக்கு மந்திரி, நாளைக்கு நீங்க எந்திரி. இந்த மாதிரி பழைய ஃபார்முலாவை எடுப்பாருங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே எல்லாரும் கொஞ்சம் பயந்துதான் போயிருக்காங்க. இது மட்டுமல்ல, எதிர்கட்சிகளுக்கெல்லாம் பயப்படுறாங்க. அடி தாவேகா எம்எல்ஏக்களை எப்படியாவது கவர்ந்து எடுக்கணும் ஒரு பெரிய அளவுக்கான திட்டம் நடந்ததா ஒரு போயிட்டு இருக்குல்ல. அதுல நிறைய பேர் உள்ள இருக்காங்க. இன்னும் கூட சில ஊடகவியலாளர்களும் இருப்பாங்கன்னு சந்தேகத்துல விசாரிக்கப்படுறாங்க. இதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆமா, ஊடகவியலாளர்களை ரொம்ப எல்லாம் தொல்லப்படுத்த கூடாதுதான். ஆனா ஊடகவியலாளர்களுக்கு தகவல் தெரிஞ்சு இருந்திருந்தா
இந்த மாதிரி கோணத்துல காவல்துறை விசாரிக்குதுங்க. இந்த வட்டம் அப்படி பெருசாயிட்டே போகும் மாதிரி தெரியுது. இதனாலதான் கோவையை அப்படியே செந்தில் பாலாஜி கைவிட்டுட்டாரு. இந்த பக்கம் போனா எஸ்பி வேலுமணி கைவிட்டுட்டாரு. அப்போ கோவை யார் பக்கம் இருக்கும்? தாவேக்கா பக்கம் தான். ஏன்னா எஸ்பி வேலுமணி சைலண்ட் ஆயிட்டாரு. செந்தில் பாலாஜி எங்க இருக்காருன்னு தெரியல. முன்ஜாமீன் வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்போ கோவைய பெரிய பெரிய கைகள் எல்லாம் இல்லாம போகுதோ, இருக்கவே இருக்கு தாவேக்கா அப்படிங்கிற நிலைமை மாறிட்டு இருக்குங்க. தாவேக்கா நாளுக்கு நாள் என்னென்ன திட்டங்கள் வேணுமோ அதெல்லாம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. தொழிலாளர் அணியை அமைக்கக்கூடிய மிக முக்கியமான திட்டத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு தாவேக்கால ரொம்ப காலம் உழைத்த ஒரு நபர் தான் அது இருக்காருங்கிற மாதிரி தெரியுது. அதிமுக போறவருக்கு ஒரு சின்ன ரோல் தான். தொழிலாளர் அணி ஏன் வேணும் அப்படின்னா, நிறைய தொழிலாளர் பிரச்சனை வருது, பழைய சங்கங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். திமுக அதிமுகவை எதிர்த்து தொழிற்சங்கமாக நிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக தொழிலாளர் சங்கங்கள் நிச்சயமா அவசியமா இருக்கு. இந்த வகையில் நான் பார்க்கும்போது வருகின்ற தேர்தல்களுக்காக, முக்கியமாக உள்ளாட்சி தேர்தல் இன்னும் சில மாதங்கள்ல வரப்போகுது, இன்னும் ஒரு 2.5 வருஷத்துக்குள்ள மக்களவை தேர்தல் வரப்போகுது. எல்லா யூனிட்டையும் டைட் பண்ணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. டெய்லி ஒரு ட்ரெண்டிங் இருக்கு இல்லைங்க, படியில இறங்கி வந்தா ட்ரெண்டிங் ஆகி போகுது, சமூக நீதி கூடங்களை போய் பார்த்தா ட்ரெண்டிங் ஆகி போகுது, மழைக்கு கொடை பிடிக்க வேண்டாம் நானே பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு அது ட்ரெண்டிங் ஆகி போகுது, ரீல்ஸ் எல்லாம் வேண்டாங்கன்னு சொன்னா ரீல்ஸே ஆகி போகுதுங்க. இதெல்லாம் திமுக காரங்க செய்யலையே, அதிமுக காரங்க செய்யலையே. ரீல்ஸ் எல்லாம் நிறுத்திட்டு ஆட்சியை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட ரீல்ஸ் பண்ணி எப்படி ட்ரெண்டிங் ஆகுறது அப்படின்னு முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கப்பான்னு தான் சொல்றாங்க. ஆனா கடைசியில பார்த்தா திமுக அதிமுக கூட்டணி வராது அப்படிங்கிறது 2 கட்சி தொண்டர்களுக்கும் ரொம்ப உற்சாகமா இருக்கு. ஏன்னா அப்படி வந்துருமோ, என்னங்க ஒரு 50 வருஷமா எதிர்த்து களமாடிய ஒரு கட்சியோட சேர்ந்து கைகுலுக்கி களமாடணுமா அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. தலைவர்களுக்கு தான் இது லாபம் இருக்கும், தொண்டர்களுக்கு லாபம் இருக்காது அப்படின்னு நினைச்சாங்க. இந்த மாதிரி 2 அணி சேரும் போது ஒரு பலமான அணி தாவேக்கா மொத்தமும் காலி பண்ணிருமே, இருக்கிறது இல்லாம போயிருமே நினைச்சாங்க. அதிமுக தான் ரொம்ப வைஸ் டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் கூட ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் தாவேக்காக்கு எதிர்த்து அரசியல் பண்றாங்க, திமுக எதிர்த்து அரசியல் பண்ணும்போது இந்த 2 கட்சிகளும் வேண்டாம் நினைச்சா தனக்கு லாபம் இருக்கும்னு நினைக்கிறாங்க. திமுக அந்த மாதிரி அரசியலை வெளியே கையில் எடுக்கல. பாத்தீங்களா, தாவேக்கா மட்டும் எதிர்ப்பு இருந்துச்சு, அதுவும் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் உங்களுக்கே தெரியும். பல ஊர்களில் வர பல பிரச்சனைகளுக்கெல்லாம் திமுக காரங்க காரணம் அப்படின்னு நேரடியாக தாவேக்கா காரங்க குற்றம் சுமத்திட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சைலண்ட் ஆயிரு போலுக்கு. இல்ல தாவேக்கா ரொம்ப உஷாராயிட்டாங்களோ, நிறைய இடத்துல உஷாராயிட்டு தான் செயல்படுறாங்க. ஏன்னா நாளுக்கு நாள் அனுபவம் கூடிக்கிட்டே இருக்கே. அனுபவம் கூட கூட அவங்க சக்தி சாதாரணமா இருக்கும். அப்படியே போட்டு அடுத்த வருகின்ற தேர்தல்கள் எல்லாம் ஒண்ணு காணாம போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜய் ரொம்ப சைலண்டா செயல்படுறாருங்க. ரொம்ப பேசுறது கிடையாது. ஏன் பிரஸ்ஸை பார்க்கறது நினைக்கிறாங்க. அவங்க கட்சிக்காரங்க அதிகம் பார்க்கறது இல்லைங்க. அமைச்சர் பெருமக்களை கூப்பிட்டு தனித்தனியா கூப்பிட்டு நல்லா கீ கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாரு. ஏதாவது பிரச்சனை தான் வார்ன் பண்ணி அனுப்பிச்சிடறாரு. எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்காங்க. திமுக காரங்க ஏதாவது குறை சொல்லாமான்னு பார்த்தா அது சட்டம் ஒழுங்கு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுவும் நின்று போச்சு. ஊழல் வருதா அப்படின்னு பத்திரிகைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குங்க. எங்கேயாவது இடத்துல கொஞ்சம் பெசகிறாங்களோ அப்படின்னு பத்திரிகை உடனே அதை பதிவு பண்ணிடுறாங்க. அது திரு விஜய்க்கு நேரடியா போய் சேர்ந்துருது. அதனால திமுக தன்னுடைய வழியில தனி வழிதான் போகணும்னு நினைக்கிறாங்க. திரு விஜய் இன்னும் கூட போட்டி இல்லாத அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.